இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு வீட்டுக்கு எர்த் கனெக்ஷன் எப்படி அடிக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு 20 வருஷத்து பில்டிங்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு எர்த் கனெக்ஷனே சுத்தமாக இல்லை. மீட்டர்ஸ் இவ்வளோ வீடு இருக்குது, 5 வீடு இருக்குது. ஆனால் 5 வீட்டுக்கும் இப்போ மீட்டர் எர்த்தே இல்லை. இப்போ நம்ம புதுசாக எர்த் வந்து இங்கே கீழே அடிக்க போகிறோம். அது எப்படி அடிக்கணுன்றதை மட்டும் இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கு ஒரு அடி ஸ்கொயராக ஒரு பல்லை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இங்கே பள்ளம் நல்லா எடுத்தாச்சு, ஒரு அடி ஆழம் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இது 2 அடி லென்த்தில் இது போட்டிருக்கோம். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லென்த்தாக இறக்கிக்கலாம். மொத்தமாக ஆழமாக இறக்கி விட்டுருணும். நல்லா தரமட்டத்துக்கும் கீழே எடுத்துட்டோம். இங்கே இதுதான் தரமட்டம்னா கொஞ்சம் 2 இன்ச்சு கீழே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு கறி உப்பும் எடுத்துக்கணும். இந்த அடுப்பு கறி உப்பும் எதுக்குன்னா, ஈரத்துக்காக உப்பும் எர்த்தை இழுத்து பிடிச்சிருக்கிறதுக்காக அடுப்பு கறியும் வச்சுருக்கோம். அடுப்பு கறி ஃபஸ்ட்டு இப்படி கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. எல்லாமே ஒரே மொத்தமாக கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விடணும். இது கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அடுப்பு கறி கொட்டிக்கோங்க. திரும்பவும் இந்த மாதிரி அதிகமாக போடுறீங்கன்னா, ஒரு அடி ஆழத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோ அடுப்பு கறியும் ஒரு 8 கிலோ உப்பும் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கொட்டிட்டோம். கொட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இதில் ஈரம் இருந்தால் தான் எர்த்தே நமக்கு பிடிக்கும். நமக்கு ஈரம் இழுக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எர்த் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இது எர்த் கனெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. இதை வந்து இப்போ நம்ம காப்பர் கம்பி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வாங்கிக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், ஹெவியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் திக்காக வாங்கியிருக்கேன். நீங்கள் மெலிசாக வேணுனாலும் மெலிசாக வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் பழைய ஒயர் ஏதாச்சும் இருந்தாலும் அதை கூட எடுத்துக்கலாம். எர்த்துக்கான பவர் வந்துடுச்சு. இதை எடுத்துன்னு போய் நம்ம டிபி பாக்ஸில் லிங்க் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் ஒர்க் தான். இதை நம்ம லிங்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து எர்த் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. எம்டி ஒயர் தான், எம்டி லோடு தான். நீங்கள் ஏதாச்சும் நான் மேஜிக் பண்ணுவேன்னு நினைப்பீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எர்த்தெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வெறும் எம்டி, அங்கேருந்து வர எம்டி ஒரு இது மட்டும் நம்ம எப்படின்றத இப்போ செக் பண்ணிடலாம். எர்த்து வருதான்றதை மட்டும் செக் பண்ணலாம். இப்போ பவரில் கொடுத்துட்டோம். பவர் கொடுத்து எர்த்து கொடுத்தா வருது, பிரைட்டாக எரியுது. பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் எர்த்து எப்படி செக் பண்ணுன்றது. இப்போ பவர் டு எர்த்து கொடுத்தா நல்லா பிரைட்டாக எரியுது. ஓகே, இப்போது எர்த் கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதை தொட்டாலும் பயம் இல்லை.